தமிழக வெற்றி கழகத்தின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி மாரடைப்பால் மரணம் அடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. என்ன நடந்தது சார்? அதன் பின்னணி என்னவாக இருக்கு? நெல்லை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் சஜி. இவர் கேரள மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்தவர். தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க வசித்து வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள சாந்தி நகர்ல குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இவர் நெல்லை விஜய் மக்கள் இயக்கத்துடைய மாவட்ட தலைவராகவும் அதே போல கேரள மாநில விஜய் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளராகவும் இருந்தார். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பின்னர் நெல்லை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்து தற்போது அவர் வடக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் பல்வேறு பணிகளை நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கட்சி ரீதியான பணிகளை மேற்கொண்டிருந்தார். நடிகர் விஜயுடைய தீவிர ஆதரவாளரான அவர் தீவிர விசுவாசியாகவும் இருந்து வருகிறார். பல்வேறு கட்சியுடைய முக்கிய நிகழ்வுகள், அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோடு இவரும் இருந்து அந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார். புஷி ஆனந்துடைய ஒரு நேரடியாக பேசக்கூடிய நபர்கள்ல இவரும் ஒரு வளர இருந்து அந்த பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த கடைசியாக வெளியிடப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடும் போது கூட நேரடியாக விஜய் இவரை நிறுத்தி இவரிடம் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலானது. விஜய் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த போது நேரடியாக பின்னாடி இருந்து அனைத்து பணிகளையும் மேற்கொண்ட நிலையில தற்போது அவர் அங்கு சென்னையில மரணம் அடைந்திருக்கிறார். நேற்றைய தினம் கட்சி பணிகளை முடித்துவிட்டு அறையில தங்கியிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து அங்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது அவர் உடல் சென்னையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் நேரடியாக சென்று அவரை அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியுடைய பொதுச் செயலாளர் தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்குள்ள முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் முடிக்கப்பட்டு நிர்வாகிகள் எல்லாம் நேரடியாக சந்தித்து மரியாதை செய்த பின்னர் திருநெல்வேலியில் உள்ள அவரது வீட்டுக்கு உடல் கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் அவரது குடும்பத்தினரும் செய்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் இந்த ஒரு தகவல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் கேரள மாநில பொறுப்பாளராக இருந்த நபர் தற்போது உயிரிழந்த சம்பவம் விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.